ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் உற்சாகமான வணக்கம். என் ட்ரீம் ரொம்ப பெருசு. அதுக்கு என் ஃபேமிலி சிச்சுவேஷன், ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் ஒத்து வராது. சரியான டேலண்ட் இல்லை, வயசாயிடுச்சு, பிளா பிளா பிளா. அதனால என் கனவை கிவ் அப் பண்ணிட்டேன், இல்லை பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கான வீடியோ தான் இது. வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷனல் வீடியோ. இவங்க பேரு டெரிராய் ட்ரெண்ட். பெரிய கனவு கண்டாங்க, ஆனால் அதை எப்படி நனவாக்குறதுன்னு தெரியல. 1965 ஜிம்பாப்வேல பிறந்த இவங்களுக்கு பெரிய ஆசை, நிறையா படிக்கணும், பெரிய ஸ்கூலை கட்டி அதில் பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு. ஏன்னா அந்த டைமில் படிப்பெல்லாம் பசங்களுக்கு தான், பசங்க தான் குடும்பத்தை காப்பாற்றுவாங்க, பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது வேஸ்ட்டுன்னு பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்து வீட்டை விட்டு அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஸோ இவங்க அப்பாவும் இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பலை. ஆனால் இவங்க தம்பிக்கிட்ட இருந்து எழுது படிக்க கற்றுக்கிட்டாங்க. அவரோட ஹோம்ஒர்க் எல்லாம் இவங்களே பண்ணுவாங்களாம். இந்த நிலைமையில 11 வயசாக இருக்கும்போது இவங்க அப்பா ஒரு பசுவுக்காக இவங்கள ஒரு கொடூரமானவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. 18 வயசுல 3 குழந்தைங்க. இவங்க கனவு அமெரிக்கா போய் படிக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி, மாஸ்டர்ஸ் டிகிரி, பிஹெச்டி படிக்கணும், பெரிய ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு. ஆனா இவங்களோட லைஃப் இவங்களோட விருப்பத்துக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத டைரக்ஷன்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படியும் இவங்க கிவ் அப் பண்ணல. டெய்லியும் அந்த கனவுகளை எல்லாம் அவங்க மைண்ட்ல ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்களாம். 26 வயசுல ஜோ லக்னு ஒருத்தவங்களை மீட் பண்ணிருக்காங்க. ஜோ லக் தான் இவங்க லக்னே சொல்லலாம். அவங்க சொன்னது, உன் கனவுகள் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா உன்னால அதை அடைய முடியும். இப்படி ஒரு வார்த்தையை யாருமே அவங்க கிட்ட அது வரைக்கும் சொன்னதில்ல. இதை கேட்டதுக்கு அப்புறம் அவங்களோட கனவுகளை ஒரு பேப்பர்ல எழுதி ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு ஒரு பாறைக்கு அடியில குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டாங்க. அப்பப்ப போய் அந்த பேப்பரை எடுத்து பார்த்து அந்த கனவுகளை எல்லாம் மென்டல் பிக்சரா விஜுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துருவாங்களாம். 7 வருஷம் இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 7 வருஷம் கழிச்சு ஃபேமிலியோட அமெரிக்காவுக்கு குடிபெயர்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் 5 குழந்தைகளோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு பேச்சுலர்ஸ் டிகிரி, அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி, அதுக்கப்புறம் 11 வருஷம் கழிச்சு பிஹெச்டின்னு ஒவ்வொரு கனவையும் நனவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கனவும் நனவாகும் போது அவங்க ஜிம்பாப்வேக்கு வந்து பாறை கடியில இருக்கிற அந்த லிஸ்ட்டை எடுத்து ஒவ்வொரு கனவுக்கும் பின்னாடியும் டிக் அடிச்சுட்டு போவாங்களாம். ஓப்ரா வின்ஃப்ரே இவங்களும் ஒரு பெரிய செலிபிரிட்டி. டெரிராயை பத்தி கேள்விப்பட்டு $15 லட்சம் டொனேட் பண்ணியிருக்காங்க. ருபீஸ்ல சொன்னா சுமார் 12 கோடி டொனேட் பண்ணி இவங்களோட ஸ்கூல் கட்டுற கனவையும் நனவாக்கியிருக்காங்க. ஸோ கலாம் ஐயாவோட வார்த்தைகளை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்றேன், கனவு காணுங்கள், அது நனவாகும் வரை. ஸோ உங்களுக்கு ஒரு ஆசை, கனவு வந்தா அது யூனிவர்ஸ் உங்களுக்கு தர்ற மிஷன் ஆர் ப்ராஜெக்ட். அதை உங்களை தவிர வேற யாராலையும் பெஸ்டா பெர்ஃபெக்டா பண்ணி முடிக்க முடியாது. ஸோ டோன்ட் கிவ் அப். நம்ம எல்லாருமே பிறக்கிறதுக்கு முன்னாடி உலகத்துல போய் இந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு வரேன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் வருவோமா அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் சொல்றாரு. ஸோ உங்க மிஷன் என்னன்னு கண்டுபிடிங்க, கனவு காணுங்க, பிரபஞ்சம் வழியை காட்டும் போது செயல்படுங்க. வழி தெரியறதுக்கு முன்னாடியே கனவை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. இஃப் யூ கேன் ட்ரீம் இட், யூ கேன் அச்சீவ் இட். இந்த வீடியோ உங்க எனர்ஜியை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிருக்கோம் நம்புறேன். அப்படி பண்ணியிருந்தா ப்ளீஸ் லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர். இன்னொரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் பிரவீன். டேக் கேர். நன்றி.